பட்டி தொட்டி எங்கும் பரவும் வீடியோ. களத்தில் இறங்கிய வியாபாரிகள் ஒரே நாளில் தலைகீழ் திருப்பம். சமூக வலைதளத்தில் வெளியான ஒரு வீடியோ தற்போது ஒட்டுமொத்த தமிழக வியாபாரிகள் கவனத்தையும் பெற்றிருப்பதுடன் இந்த செயலுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் விளக்கமளிக்கும் நிலை உண்டாகியிருப்பது ஆளும் கட்சிக்கு பெரும் தலைவலியை உண்டாக்கியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காட்டாங்குளத்தூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகாமையில் வயதான தம்பதிகள் கடந்த சில ஆண்டுகளாக பழைய பொருட்கள் வாங்கும் கடை வைத்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் ரோந்து காவலர்கள் 100 முதல் 200 ரூபாய் கட்டாயப்படுத்தி மாமூல் வாங்குவதாகவும், ஹைவே பேட்ரோல் வாகனத்தில் வரும் காவலர்கள் உயரதிகாரிகளுக்கும் ஓட்டுநருக்கும் என இருவருக்கும் 200 ரூபாய் கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்குகிறார்கள் என கடையின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதேபோல காவல் நிலையத்திற்கு மாதம் மாமூல் கொடுத்தாலும் ஒரு சில காவலர்கள் பெட்ரோல் போட காசு இல்லை என்று இந்த வழியாக வரும்போது எல்லாம் மாமூல் கேட்கிறார்கள். அதையும் மீறி தர மறுத்தால் திருட்டு பொருட்கள் வாங்குறீங்க என்று உங்கள் மீது வழக்கு போட்டு ரிமாண்ட் செய்து விடுவேன் என மிரட்டுகிறார்கள். அதனால் என்ன செய்வது என்றே தெரியாமல் நாங்கள் காவல்துறையினர் வரும்போதெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் என மாமூல் காசு கொடுத்து அனுப்புகிறோம் என வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், மனசாட்சியே இல்லாம வாங்குறாங்க என மனக்குமுறலை வெளியிட்டுள்ளனர். தற்போது அந்த வயதான தம்பதிகள் பேசிய வீடியோ காட்சிகள் தான் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கை எழுந்திருக்கிறது. சமீபத்தில் சென்னை கடற்கரையில் காவலர்களை மிரட்டிய தம்பதி மீது எதுபோன்ற வேகத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுத்ததோ அதேபோன்று இதுபோன்ற சாமானிய மக்களின் உழைப்பை சுரண்டும் சில காவல்துறையினர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் அதிகரித்திருப்பது முதல்வரின் கவனத்திற்கு செல்லுமா என்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. இவர் 100 ரூபா வாங்கிட்டு அந்த காரில் உள்ளவர் காலையில் தான் 200 வாங்கிட்டு வருவார். காலையில் பச்சை வண்டி வந்து அது இவ்விட்டையும் நான் ஒரு நாள் இந்த வீட்டில் இருந்தே 2 நாள் கடைக்கு வராமல் இவ்விட்டையும் ஏமாற்றி 200 ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே வண்டி அப்போ எவ்வளோ பைத்தியக்காரதானு பாருங்க சார். சோப்பு வண்டி பச்சை வண்டிக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவோம். அவங்க டிரைவர் வந்து மாறிட்டாக்கி அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்கணுமா? டிரைவருக்கும் அந்த டிரைவரில் அந்த போலீஸுக்கு தான் கொடுக்கணும். அவங்க மாறி வந்தால் அந்த டிரைவர் அந்த போலீஸுக்கு நாங்கள் கொடுக்கணுமா? 2 வாட்டி வாங்கிருக்காங்க. இப்ப நம்ம சொன்னா நமக்கு பைத்தியமே பிடிக்குது. ஒரே மாசத்துல 2 வாட்டி வாங்கிருக்காங்க. ஒரு மாசத்துல 2 நேரம் வாங்கிருக்காங்க. வேற டிரைவர் இருந்தா டிரைவர் மாறி வந்த உடனே வேற போலீஸ் மாறி வராங்க. அந்த டிரைவர் மாறி வந்தா அடுத்த போலீஸ் மாறி இனி அவங்க எங்களுக்கு தரல, நீங்க தாங்க கொடுத்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சார் நாங்க எப்படி வாடகை கொடுக்க முடியும் சார்? ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப ஆளுக்கு 100 ரூபாயாவது வாங்குங்க சார். எங்களுக்கு எடுக்க முடியல சார். காசு தரலன்னா மிரட்டுறாங்க. கேஸ் போடுவாங்க. அது இந்த வண்டியெல்லாம் சொல்லாது. ஒவ்வொரு போலீஸும் போறாங்கல்ல ஒத்தையில அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னும் அடுத்த தடவை பாரு, நீ என்ன செய்யறனி பாரு, வேற கேஸ் போட்டு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க. கடை இல்லாம ஆக்கிடுவாங்க போலீஸ். அவங்க நினைச்சு அதான் களவு கேஸ போட்டு விட்டுருவாங்க. இந்த கடையில தான் எல்லாம் கொண்டு போட்டாங்கன்னு சொல்ல வச்சு வேற கடையில போட்டு சொல்லுங்க, அப்பதான் இவரதுக்கு உள்ள வைக்க முடியும் அப்படின்னு செஞ்சா ஒண்ணுமே செய்ய முடியாது சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, படிக்கிறதே தெரியாது. 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாது, எழுதி படிக்க தெரியாது. கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுட்டு கிடக்காங்க. நீ அவங்களுக்காக தெரியணும், மனச்சாட்சி இருக்கணும். நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க காசு கேட்டா? ஐயோ கேட்டு அவருக்கு எனக்கு வாக்குவாதம். 1ஆம் தேதி தானே வாங்கினீர், இந்த அடுத்த மாசம் 1ஆம் தேதி தானே தரணும், இப்ப எதுக்கு வந்துருக்கிறீ? நீ என்னம்மா போம்மா, நான் போன மாசம் தான் வாங்குறேன், இந்த மாசம் தான். எனக்கு அவருக்கு வாக்குவாதம். அதை சொல்லிட்டு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல தான் அவங்க சட்டை முடியவ அவர்கிட்ட போலீஸ்கிட்ட சண்டை போடாத, நீ பைசா கையில் கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்கறது 100 ரூபாய். நீ அவர் சொல்ல மீதும் கொடுத்தீங்க, அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாசம் தானே 1ஆம் தேதி வாங்கினீர், 20ஆம் தேதி 22ஆம் தேதி தான் இருக்கு. அடுத்த மாதம் 22ஆம் தேதி 1ஆம் தேதி தானே நீ வாங்க வரணும். என்னை சொல்லி தான் நான் கொடுக்கேன். அவ்வளோ வாக்குவாதம் பண்ணி தான் கொடுக்க. அவரு என்னையும் பேசுறாரு போலீஸு. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.